அதுக்காக நம்ம கிளாஸில் இப்போ இந்த குவிஸ்ஸை உங்களுக்காக ரெடியாக இருக்குது. உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த ஐக்கியூ பார்க்குறோம், எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட்லேருந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவோம், நீங்கள் அதை படிச்சுட்டு ஆன்சர் அதுக்கு சொன்னால் போதும். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருப்புகழ் எந்த கடவுள் மீது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது? நீங்கள் யாருக்கு வந்து நான் ஆன்சரை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஒரு கிளாப் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின், நமக்கு ரெண்டு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய திருப்புகள் யாரால் பாடப்பட்டது அப்படிங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. யார் சொல்றீங்க? அருணகிரிநாதர். ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், முக்கியமா திருப்புகளை பாடுறது யாரும் அடுத்து சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருணகிரிநாதர் எங்கு பிறந்தார்? யார் சொல்லுங்க? எங்க பிறந்தாரு? திருவண்ணாமலை. வெரி குட். அடுத்த இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. நம்ம பாடப்பகுதியிலே இருக்க ஒரு நூலை எந்த அளவுக்கு பற்றி பாதுகாக்கிறாங்க, எதோட ஒப்பிடுறாங்க, ரொம்ப முக்கியம். திருப்புகள் எந்த நூல்களுடன் மந்திர நூலாகவும் போற்றி புகழப்படும் நூலாகவும் ஒப்பிடப்படுகிறது? இதுக்கு யார் சொல்றது? தேவாரம், திருவாசகம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தி இலக்கியத்தில் வரும்போது தேவாரத்தை தான் மெயினாக சொல்லுவாங்க. திருவாசகத்தை அது கூட சொல்லுவாங்க. திருவாசகத்தை ஒரு வாசகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலை தேவாரம், திருவாசகம் ஒப்பிடுறாங்க. சரியான ஆன்சர். அடுத்தது, கந்தன் பூதியின் முருகனின் வேலை எவ்வாறு விவரிக்கிறது? யார் சொல்ற? செகண்ட் ஒன், மின்னும் கதிர்கள் என அது ஒப்பிடுறாங்க. சரியான ஆன்சர். சரி, அடுத்தது, கந்தன் பூதி முருகனை எவ்வாறு விவரிக்கிறது? இதுக்கு யார் சொல்றது? எப்போதுமே முதல் பாடல் என்ன அப்படின்னு வரும்? அறிவு அழிச்சி நிற்கும். சரி, அடுத்தது, உருவாய் அருவாய் என தொடங்கும் பாடல் முருகனை எவ்வாறெல்லாம் உருவாக்கி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரியை நாம சரியா நோட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இந்த நாத்திகம்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு இருக்கிறாங்க, அல்லாஹ் வடிவடிவானவர், உருவமற்றவர், அப்புறம் வணங்குறாங்க இஸ்லாமத்தில். அப்புறம் வள்ளலார் பார்த்தீங்க அப்படின்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணைன்னு ஒளி வடிவமா இருக்கிறத வழிபடுறாங்க. இறைவன் உருவமற்றவராக இருக்கிறாரு, உருவம் உள்ளவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி, உருவாய் அருவாய் என தொடங்கும் பாடலை நூறியடை எவ்வாறெல்லாம் விவரிக்கிறது? சரி, யார் சொல்றது? சரி, ஆப்ஷன் ஒன்று, உருவமாகவும் வருவார். இறைவனை பார்த்து உருவமாக வச்சுக்கலாம், அதுவும் இந்த இறைவன் எப்படியெல்லாம் வருவாங்கன்னா அடுத்த கேள்வி. உருவாய் அருவாய் பாடலின்படி முருகன் எதற்காக வருவாய் கூறப்படுகிறது? ஆப்ஷன் பி, உருவாக வருவார் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது மூன்றாவது கேள்வி. பூரா உலகம் உள்ளிருக்கவனே என பாடியவர். இந்த பாடலை யார் எதை பாடினார் அப்படிங்கிறது?
நதிகெட்டு அறவாடி மயங்கி அற நதிகெட்டு அவமே கெடவா கடவை. சரி, அடுத்த நதி புத்திரன் யார்? நாம இதுல எந்த அளவுக்கு இந்த பாடப்பகுதியை கவனிச்சிருக்கிறோம், பாடம் நடத்தும் போது எதுலாம் நம்ம கேள்வி ஆகணும். இங்க பெரும்பான்மையான கேள்விகள் இப்ப குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்தது. இந்த கேள்விகளெல்லாம் 4 ஆப்ஷனோட 2 அதுக்கு பொறுத்துற மாதிரியே வரும். இப்ப நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஷ் புத்திர வீடு அற சேவகனை, அந்த பாடப்பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நதியும் இருக்கும் திதியும் இருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாம் அந்த பாட்டை படிச்சிருந்தா பார்த்துருந்தா ஞாபகப்படுத்தினா மட்டும்தான். நேற்று போன வாரத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் நடந்தது, கேள்விகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா 2 ஆன்சர் பொறுத்துற மாதிரி தான் வரும். ஸோ அந்த பகுதியை நம்ம படிக்கும்போது படித்து வச்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும். இதில் இருந்தால்